வணக்கம் மக்கா, நம்ம anime evaluation சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம சாப்டர்க்குள்ள போலாம். சாப்டர் ஓபன் பண்ணா எல்லாரும் அந்த ஹிடன் பாஸ் ஐ பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், இவன் அவ்வளவு பயங்கரமா தெரியலையே, நார்மல் ஹிடன் பாஸ் தானே. அந்த பெண் உடனே, அப்படி பேசாதே, ஹிடன் பாஸ் நு சொன்னாலே வீக்கு கிடையாது நு சொல்றா. அவன் சிரிச்சுக்கிட்டு, சரி இவன் எப்படி சாகுறான்னு பார்ப்போம் நு சொல்லிட்டு பாஸ் பக்கம் ஓடிப் போய் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பாஸ் பாக்குது, யாருடா இவன் கோமாளி. பாஸ் மெதுவா திரும்பி கையில இருந்த சாய் ஐ பிடிச்சுக்கிட்டு அவன் பக்கம் நடக்குது. பிளைண்ட் ஃபோல்ட் போட்டிருந்தவன் சொல்றான், காத்திரு, ஹிடன் பாஸ் களை இவ்வளவு ஈஸி எடுத்துக்காதே. ஆனா அந்த முட்டை பையன் கேக்கல. ரொம்ப வேகமா ஓடி குதிச்சு கையில பவர் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண போறான். அப்போ பாஸ் தலையை தூக்கி ஒரு கெட்ட சிரிப்போட அவனை பார்க்குது. அடுத்த நொடிலே பாஸ்ல இருந்து ஒரு பயங்கர ஆர்வ வெளியே வருது. பாஸ் அசையவே இல்ல. அதை பார்த்து அந்த ஆளுக்கு உடம்பே உறைஞ்சிடுது. அடுத்த வினாடி பாஸ் சாய் ஐ சுழறி ஒரு அடி அவன் வயித்திலேயே. ஒரே நிமிஷத்துல அந்த ஆள் செத்துட்டான். எல்லாரும் அப்படியே உறைஞ்சி நிக்கிறாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் போட்டவன் சொல்றான், சீக்கிரம் பாஸ் ஓட லெவல் செக் பண்ணுன்னு சொல்றன். அங்கிருந்த ஒருத்தி ஐ ஆஃப் ஸ்பிரிட் விஷன் ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணி பாக்குற. அன்போஸ் லீவ் பார்த்ததும் அவளுக்கு செம்ம அதிர்ச்சி. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இது பாசிபிள் இல்ல. நாம எல்லாரும் சாகப் போறோம் நு சொல்லிட்டு கீழே விழர்களின் ஃபால் போட்டவன் அமைதியா இரு. பேனக் ஆகாதே, என்ன பார்த்த நு கேக்குறான். அவள் சொல்றா, ஹெல்த் கம்மி தான், ஆனா மற்ற எல்லா ஸ்டாட்ஸ் ஆர்டினரி பாஸ்ட விட 10 மடங்கு அதிகம் நு சொல்ற. அப்போ எல்லார் முன்னாடியும் ஸ்கிரீன் பாப் அப் ஆகி டெஃபீட் த பாஸ் நியூ வருட்டு. அவன் தலையசைத்து, அப்படின்னா கூட பாஸ் ஒருத்தன் தான். அட்டாக் களை டாஜ் பண்ணினா, ஹீல் அர்களை ப்ரொடெக்ட் பண்ணினா நம்ம சர்வைவ் ஆகலாம். சொல்றன், ஒரே ஒரு சான்ஸ் தான், ஃபைட் பண்ணனும். அவன் ஸ்வார்டை தூக்கி இப்ப எல்லாரும் அட்டாக் நு கத்துறான். எல்லாரும் ஓடிப் போய் பாஸ் ஐ தாக்குறாங்க. பாஸ் சும்மா ஸ்விங் பண்ணதுக்கே எல்லாரும் பறந்து போய் விழறாங்க. மிச்ச பேரு எல்லாம் மேஜிக் அட்டாக்ஸ் யூஸ் பண்றங்க. அந்த பொண்ணு சொல்றா, பாஸ் ஓட ஹெல்த் குறைய ஆரம்பிக்குது. நிறுத்தாதீங்க நு பிளைண்ட் ஃபோர்ட் போட்டவன் கத்துறான். ஹீல் அர்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்கன்னு கத்தரான். ஆனா பாஸ் ஒன்னும் ஆகத்தாது போலாம் நடந்து வருது. எல்லாரும் போய் பாஸ் அட்டாக் பண்றங்க. ஃபைட் இன்னும் தீவிரமா ஆகுது. அடுத்த நொடிலே அந்த இடமே வெடிக்குது. டாக பிடிச்சிருந்தவன் சொல்றான், இவ்வளவு பவர் அட்டாக் பண்ணா ஹிடன் பாஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் எவ்வளவு ஹை இருந்தாலும் காலி போஸ்ஸ சுத்தி ஒரே புகையா இருக்கு. புகை விலகும் போது பாஸ் அப்படியே நிக்குது. எல்லாரையும் முறைச்சி பாக்குது. அந்த ஆள் ஷாக் ஆகி, என்னது இது, இதுவே டேமேஜ் ஆகலையா நு கேக்குறான். இன்னொருத்தன் சொல்றன், நாமா பாஸ் ஐ கோபப்படுத்திட்டோம் போல நு ஒருத்தன் சொல்றான். அடுத்த வினாடி பாஸ் சாய் ஐ முழு பவர்ல சுழறி ஒரு வாரியர் மேல ஒரு அடி. ஒரே அடியில் அவன் பறந்து போய் செத்து போறன். ரத்தம் அந்த இடம் முழுக்க சிதறுது. எல்லாரும் சொல்றாங்க, அந்த பாஸ் வீக்கா இருக்கு நு சொல்லி ஓடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தன் கத்துறான், அட்டாக்க நிறுத்தாதீங்க, பாஸ் அண்ட் ஹெல்த் கம்மி தான், அட்டாக் பண்ணுங்கன்னு. அப்போ பாஸ் மெதுவா கையை தூக்கி மேஜிக் யூஸ் பண்ணுது. கையை நேரா முன்னாடி நீட்டி ஒரு பயங்கரமான எனர்ஜி பீம் ஐ ரிலீஸ் பண்ணுது. அந்த பீம் நேரா ஒருத்தனை தாக்குது. அவன் என்ன ஆனான்னு சொல்லவே வேண்டாம். பிளைண்ட் ஃபோல்ட் போட்டிருந்தவன் ஷாக் ஆகி சொல்றான், இது ரேஜ் அபிலிட்டி இல்ல ஹிடன் பாஸ் அண்ட் ராம்பேஜ் மோட் பாஸ் அப்படியே மேல இருந்து எல்லாரையும் கொடூரமா பார்த்துக்கிட்டு இருக்குது. ஹிடன் பாஸ் ஒரு புன்னகையுடன் எல்லாரையும் பார்த்து சிரிக்குது. ஊதா நிற முடி கொண்டவன். ராம்பேஜ் நான் என்ன, ஹிடன் பாஸ் சாதாரணமா சாகாத நு கேட்டான். அப்போ அந்த பொண்ணு சொல்லறா, ராம்பேஜ் என்பது பாஸ் களுக்கான ஒரு ஸ்பெஷல் மோட். பாஸ் அண்ட் ஹெல்த் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்தா இந்த மோட் ஆக்டிவேட் ஆகும். இந்த நிலையில் பாஸ் அண்ட் எல்லா ஸ்டாட்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும். ரொம்ப சில பாஸ் களுக்குத்தான் இந்த மோட் இருக்கும். இந்த பாஸ் கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊதா முடி கொண்டவன் பயத்துடன், இப்போ என்ன செய்வது, நாம எல்லாரும் இங்க சாகப் போறோமா. பிளைண்ட் ஃபோல்ட் போட்டிருந்தவன் சொல்றான், இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா நான் ஸ்ட்ரெங்த் அதிகப்படுத்தி என் ஸ்வாட் ஐ பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் ஐ முடிச்சிடலாம். அதை கேட்டு அந்த ஊதா முடி கொண்டவன், இது உண்மையிலேயே வேலை செய்யுமா நு சந்தேகத்தோடு கேட்டான். பிளைண்ட் ஃபோல்ட் போட்டவன், முயற்சி செய்யாம எதுவும் தெரியாது நு பதில் சொன்னான். அந்த பொண்ணு சொல்றா, கவலைப்படாதீங்க, நான் முழு சப்போர்ட் தருவேன் நு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் கிரியேட் பண்றா. பிளைண்ட் ஃபோல்ட் போட்டவன்,
நீ இங்க இப்பவே சாகப் போற. னு சொல்லி அதை நோக்கி வேகமாக அட்டாக் பண்ண போறான். அவன் அடிச்சத அந்த பாஸ் மான்ஸ்டர் அசால்ட்டா தடுக்குது. அவன் யோ சன் ஆஃப் ஏ பிட்ச், நீ இன்னிக்கு சகா போற னு சொல்லி அட்டாக் பண்றான். பாஸ் மெஜக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய பீம் அட்டாக் யூஸ் பண்ணுது. பிளைண்ட் ஃபோர்ட் போட்டவன் பாஸ் அன் அசைவுகளை கவனிச்சான். சரியான நேரத்தில் அந்த பீம் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணு கிட்ட மெஜிக் அட்டாக்னு கத்துறான். அந்த பொண்ணு உடனே ரெட் லோட்டஸ் ஃபயர்னு ஒரு பெரிய அட்டாக். அந்த அட்டாக் டிடெக்டா அந்த மான்ஸ்டர் மேல பட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த பிளைண்ட் ஃபோர்ட் போட்டவன் உடனே நிறுத்தமா அட்டாக் பண்ணுன்னு சொல்லி. இதுவே போதாது, நாம நிறுத்த கூடாது, தொடர்ந்து தாக்கணும் னு சொன்னான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் குள்ளவே குதிச்சு அவன் ஸ்வாட் எடுத்து அதுல மெஜிக் போட்டு அந்த பாஸ் மேல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றன். அந்த தாக்குதலால் பல கற்கள் உடைந்து சிதறியது. அதை பார்த்து ஊதா முடி கொண்டவன் அவனை கொன்றுட்டானா னு கேட்டான். அந்த பொண்ணு அமைதியாக, அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு பிறகு அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல னு சொன்னாள். எல்லாரும் அந்த மேஜிக் அட்டாக் அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் ஆனா இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிளைண்ட் ஃபோர்ட் போட்டிருந்தவன் கை உயர்த்தி நமக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு னு சொன்னான். பிளைண்ட் ஃபோர்ட் போட்ட ஹீரோ திரும்பி பார்த்து நாம கடைசில இதை முடிச்சுட்டோம் னு சொன்னான். ஆனா அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு திடீர்னு அதிர்ச்சியோட அவன் சாகல னு சொல்றா. அந்த நெருப்புக்கு நடுவுல அந்த பாஸ் மான்ஸ்டர் நின்னுகிட்டு இவனுங்கள பாக்குது. அவன் இன்னும் உயிரோட இருக்கான். எல்லாரும் ஒடுங்க னு அந்த பெண் கத்திரா. பாஸ் கோபத்தோட பயங்கரமாக கத்துது. அவனுங்க எல்லாரையும் பாக்குது. கண்ண மூடி துறக்கறதுக்குள்ள அந்த பாஸ் மான்ஸ்டர் ஷார்ட் ஹேர் பொண்ணு கிட்ட போய் அவ தலையை ஒரே சிவு. அந்த அட்டாக்க பார்த்த எல்லாரும் பயத்துல ஒருரஞ்சி போனாங்க. பிளைண்ட் ஃபோர்ட் போட்ட ஹீரோ உடனே இங்கிருந்து ஒடுங்கன்னு கத்தரான். அவனத சொல்றதுக்குள்ள பாஸ் மான்ஸ்டர் அந்த மேஜிக் பொண்ணு பின்னடி போய் ஒரே அடில அவ கதையும் முடிச்சிருச்சு. அந்த பொண்ணு செத்து விழுற. அதை பார்த்த பிளைண்ட் ஃபோர்ட் போட்ட ஹீரோவும் ஊதா முடி கொண்டவனும் ஒரே நேரத்தில் இல்ல னு கத்தினாங்க. அவனுங்க கத்தி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த மொத்த பேரையும் அந்த பாஸ் மான்ஸ்டர் போட்டு தள்ளிடுச்சு. இத பார்த்த அந்த பலிண்டபோல்டு போட்டிருந்த ஹீரோ சம கோவத்துல அந்த மான்ஸ்டர பார்த்து யோ சன் ஆஃப் ஏ பிட்ச்னு சொல்லி அந்த மான்ஸ்டர அட்டாக் பண்ண போற. அதுக்குள்ள அந்த பாஸ் மான்ஸ்டர் அது கையில பெரிய மெஜிக் பவர் எடுத்து ஒரே அடி அவன் இருந்த இடம் இல்லாம சொல்ல போன அவன் சாம்பிள் கூட மிஞ்சல. அந்த பிளைண்ட் ஃபோர்ட் ஹீரோவோட ஸ்வாட் அந்த பர்பிள் ஹேர் முன்னாடி வந்து விழுது. அவன் அழுத்துக்கிட்டே சொல்ல போன அவன் மட்டுதா இப்போ உயிரோட இருக்க. மிச்ச எல்லாரும் செத்துடையங்கா. அவன் அந்த மான்ஸ்டர் பத்து சொல்றன் நான் வீக்க இருக்கேன்னு என்ன விட்டுருக்கியான்னு சொல்றன். பார்த்த இவனை எல்லாரும் நீ வீக், நீ எல்லாம் எதுக்கு இருக்குற, நீ செத்து போயிடு சொல்றாங்க. இது எல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுது. என்னன்னா லாஸ் யூஸ்லெஸ் வேஸ்ட் பாஸ்டர்ட் பீஸ் ஆஃப் ஷிட். இதெல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுது. அவன் சொல்றன் நான் லாஸ் இல்ல சொல்லிட்டு இருக்க. அப்போ அவன் முன்னாடி இருக்க சொர்ட்ட பாக்குறான். அவனுக்கு தோணுனது அது என்னன்னா அந்த பிளைண்ட் ஃபோர்ட் போட்டிருந்தவனும் மேஜிக் கேர்லும் சொல்ற மேரி என்ன சொல்றாங்கன்னா நீ லாஸ் இல்ல, உன்னால இந்த மோன்ஸ்டரை கொல்ல முடியும்னு. அவ அந்த ஸ்வாட்டை எடுத்துட்டு சொல்றன் நான் என்னோட வாழ்க்கைக்காக போராட போறன்னு. அந்த மான்ஸ்டர் அவனை கொடூரமா பாக்குது. அந்த பர்பிள் ஹேர் சொல்றன் உன்ன நான் கொல்ல போறேன்னு சொல்றன். உடனே ஓடி போய் அத அட்டாக் பண்றன். ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவனை ரெண்டா வெட்டிருது. ஆனா அவன் அப்பாவும் அந்த மான்ஸ்டர் ஓட நெஞ்சிலேயே அவனோட ஸ்வாட்ட அந்த மான்ஸ்டரை குதிட்டன். உடனே அந்த ஹார்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம். அது அவன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அவன் நினைக்கிறான் நம்ப சொர்க்கத்தித்துல இருக்கோம், எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்கன்னு சொல்றன். அவன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ல நீங்க இந்த பாஸ்ட கொன்னுட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மேரி ஒரு சரி ஸ்வாட் சர்ச் பேனட் 2 இருக்குன்னு வருது. ஸ்வாட் நேம் த பிளேட் ஆஃப் எவல்யூஷன். பேசிக் அட்டாக் பவர் 10. அட்ரிபியூட் none. Career healer. Special effects attributes and abilities will be improved according to items. அதாவது அவனுடைய பொருளோட குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்கள நாளைக்கு பாக்குறான். பாய் மக்கா.